अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहू व नसल्ली अला रसूलिल करीम व अला आलिहि व अस्हाबिहि अजमईन। अम्मा बाद फ़क़द क़ाला अल्लाहु तआला फ़िल क़ुरानिल करीम औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़ नफ़्सन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलूना बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। எல்லா புகழும் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக என்று கூறியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நாமெல்லாம் எத்தனாவது இரவுல இருக்கிறோம்? 29வது இரவுல இருக்கிறோம். ரசாக் வெளியில வந்து இந்த மாஸ்டர் மைக் லைட்டா எடுத்துங்க, லைட்டா அப்படி தொட்டுட்டு எடுங்க. 1000 மாதங்களை விட சிறந்த அந்த ஒரு இரவு வச்சுட்டீங்களா? 1000 மாதங்களை விட சிறந்த அந்த ஒரு இரவை அடைவதற்காக தொடர்ச்சியான வணக்க வழிபாடுகளிலும் பல்வேறு நிகழ்வுகளிலும் நாம் எல்லாம் கலந்திருக்கிறோம். நாளைய தினம் வந்து நமக்கு பிறை பார்க்க வேண்டிய நாள். பிறை தென்பட்டு விட்டது என்று சொன்னால் நம்ம என்ன, இப்ப நமக்கு பெருநாளுடைய தொழுகை, சரிங்களா? பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றணும். அந்த அடிப்படையில வந்து இன்னைக்கு வந்து நாளைக்கு பிறை தென்படலன்னா கூட என்னன்னு சொல்லி சொன்னா நிகழ்ச்சி எதுவும் கிடையாது. இரவு தொழுகை மட்டும் நடைபெறும். அதே மாதிரி கேமல் லைன் மட்டும் வந்து நடைபெறும். 2 மணிக்கு தொழுகக்கூடிய தொழுகை மட்டும் நடைபெறும். மற்ற பயான் நிகழ்ச்சியோ கேள்வி பதில் நிகழ்ச்சியோ குயிஸ் ப்ரோக்ராமோ எதுவும் நடைபெறாது. நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. பெண்கள் பக்கத்துல இன்னமும் சலசலப்பாவே இருக்கு. அதனால அப்படியே போறேன். சலசலப்பை குறைச்சிட்டீங்கன்னா நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். ஏன்னா நேரம் குறைவா இருக்குது நமக்கு. இதுவே வந்து அரை மணி நேரம் நடத்த சொன்னீங்க, 1/4 மணி நேரம் போயிடுச்சு. இன்னும் 1/4 மணி நேரம் தான் இதை நடத்த முடியும் குயிஸ் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் உள்ள அரை மணி நேரத்துல அந்த கணக்கு பார்த்துட்டு மிச்ச சொச்ச விஷயத்தையும் வந்து முடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? அமைதியா இருக்கிறீங்களா? ஆரம்பிச்சிடலாமா? அந்த மாஸ்டர்ல குறைச்சிருங்க. மாஸ்டர்ல குறைச்சிட்டு இதுல ஏற்றுங்க. ரெட்லையும் ப்ளூலையும் தொட்டு எடுக்கணும். சும்மா ஒரு லைட்டா அப்படி தொட்டு எடுக்கணும். அப்ப கேள்விக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு யாரு? பெண்கள் தரப்புக்கா? ஆமாவா? ஆண்கள் தரப்பா பெண்கள் தரப்பா? இன்னைக்கு ஆண்கள் தரப்புக்கா? சரி. முதல் கேள்வி ஆண்கள் தரப்புக்கு கேட்டாச்சு. இதுல இருந்து பார்ப்போம். ஆண்கள் பகுதி இப்னு உமர் அலி அவர்கள் எந்த போரில் கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டார்கள்? இப்னு உமர் அலி அவர்கள் எந்த போரில் கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டார்கள்? ஆண்கள் பகுதி. இன்னைக்கு கொஞ்சம் கவனமா பதில் சொல்லணும். குழுவுல அதிகமா கொடுக்க மாட்டோம் இன்னைக்கு. ஏன்னா ஃபைனல் முடிச்சா லிஸ்ட் செக் பண்ணிடுவோம் இன்னைக்கு. அடுத்த தடவை அடுத்த வருஷம் வந்து குழுவா போட்டுற வேண்டியதான். பெண்கள் பங்கெடுக்கக்கூடியவங்கள்ட்ட பேரை வாங்கி உள்ளுக்குள்ள இங்க மரப்பு போட்டு குழுவாக்கிட வேண்டியதான். ஆண்கள் தரப்புல ஒரு 2 குழு 3 குழுவை போட்டுற வேண்டியதான். டீமா போட்டுருவோம். இது வந்து அங்கேயும் டீம் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கிட்ட ஒரு 3 குரூப், அங்கிட்ட ஒரு 3 குரூப்பை போட்டுற வேண்டியதான். புகழ் நீங்க சொல்லிட்டீங்களா? சரி, அடுத்து மைக்கு
ஓ, எல்லாரும் வரிசை ஒண்ணு சொல்லிடலாம்னு பாக்குறீங்க. ஆண்கள் தரப்பு இது கடைசி ஆப்ஷன். அந்த இல்ல அந்த போறனா எது? இப்னு உமர் ரலியல்லாஹு எந்த போரை கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டார்கள்? அகல் போர்ல அகல் போர். மைதீன் பாயா, மீண்டும் மைதீன் பாயா. மீண்டும் மைதீன் பாய் ஹயாத். அப்ப இன்னைக்கு ஹயாத் பாயை ஓவர்டேக் பண்ணிடுவீங்க. லிஸ்ட் எடுத்துட்டேன் எல்லாத்தையும். லிஸ்ட் சார்ட் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. கடைசியா முடிக்கும் போது வாசிப்போம். சரி, எழுதிங்க மைதீன் பாய். இந்த பெண்கள் கோயில கொஞ்சம் கதவை திறந்து வைங்க, அப்பதான் இந்த மைக்கு வேலை செய்யும். அடுத்த கேள்வி வந்து பெண்கள் பகுதிக்கு. அமைதி அமைதி, இதை கேளுங்க. பெண்கள் பகுதி கூட்டத்தினர் ஓரிரை கொள்கை ஏற்காததற்கு காரணம் என்ன? கூட்டத்தினர் ஓரிரை கொள்கை ஏற்காததற்கு காரணம் என்ன? ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும் ஓரிரை கொள்கையை ஏற்காததற்கு உண்டான காரணம் என்ன? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தனால. அதுதாங்க ஏன் ஓரிரை கொள்கையை ஏற்கலன்னு தானங்க கேள்வியை. மறுபடியும் அல்லாஹ்வின் ஃபிரௌன்னா யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல எதிரியா இருந்தவன். அவன் ஏன் ஓரிரை கொள்கையை ஏத்துக்கல? அவனும் அவன் கூட்டமும். பெண்கள் பகுதி அவன் தான் கடவுள்னு சொல்லி இது பண்ணினால வந்து யாரும் ஏற்க இது பண்ணல. புரியல எப்படி? அவன் தான் கடவுள்னு சொல்லி அவன் அகம்பாவம் கொண்டதுனால வந்து தன்மை கொண்டு அதனால அவன் யாரும் அழிப்பை ஏற்றுக்கல. இல்ல 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 இல்ல, அது அது வந்து அல்லாஹ் சம்பவத்தை சொல்றான் குரான்ல. அதுக்காக வந்து அவன் வந்து ஓரிரை கொள்கையை ஏற்காம இல்ல. அவன் வந்து வேற. இப்ப நம்மளே இருக்கிறோம். நம்ம ஒரு கட்டத்துல வந்து சில நேரத்துல ஆரம்பத்துல தௌஹீதை சொல்லும் போது, சத்தியத்தை சொல்லும் போது என்ன பண்ணுவோம்? எதனால ஏற்க மாட்டோம்? எதனால ஏற்கல? இன்னைக்கும் பாக்குறோமே. பெண்கள் பகுதி அல்லாஹ்வை பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுபவம் கொண்டு இல்ல. சரி, கேள்வியை வந்து இங்க ஆண்கள் தரப்புக்கு மாற்றுவோம். ஆண்கள் பகுதி மூசாவின் மீது என்னோட வளர்ந்த நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இல்ல இல்ல இல்ல, பொறாமையின் காரணமாக அவர்கள் வந்து மறுத்தனர். இல்ல, நான் தான் கடவுள் சொல்லிட்டாங்க. பெண்கள் சொல்லிட்டாங்க. அதையே நீங்க கவனிக்காம உட்கார்ந்துருக்கீங்க. ஃபிரௌனுடைய கூட்டத்தினர் ஓரிரை கொள்கையை ஏற்காததற்கு காரணம் என்ன? நம்மளே ஆதாரம் கேட்கிறாங்களா? இல்ல, நம்மளே சொல்லிடுறோம். அடுத்த கேள்வி வந்து பார்ப்போம். ஆண்கள் தரப்பு. இவ்வுலக வாழ்வில் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அலங்காரமும் செல்வமும் தான். செல்வம் இருந்துச்சுன்னா சத்தியத்தை இருக்க மாட்டான். அது அளவு கடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவன்கிட்ட ஆட்சி அதிகாரமும் இருந்துச்சு. ஏன் இன்னைக்கு இப்படி பண்ண இப்படி இருக்கு? ஆடியோ கரெக்ட் பண்ண முடியல, ஏதாவது சொதப்பி விட்டாங்க அன்னைக்கு. அப்ப என்ன ரீசன் சொல்லி சொன்னா செல்வமும் அலங்காரமும் தான். அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் தரப்புக்கு. ஒரு செல்வத்தை அபகரித்துக் கொள்ளும் நோக்கத்துடன் சத்தியம் செய்பவரின் நிலை என்ன? ஒரு செல்வத்தை அபகரித்துக் கொள்ளும் நோக்கத்துடன் சத்தியம் செய்பவரின் நிலை என்ன? ஆண்கள் பகுதி. ஒரு செல்வத்தை, அதாவது சொத்தை வந்து அபகரிக்கிற நோக்கத்துல பொய் சத்தியம் செய்யறது, அவருடைய நிலை என்ன மறுமையில? அல்லாஹ் எப்படி பார்ப்பான் அவங்கள? சொல்றேன் தெரியல. செல்வம் வந்து அவருடைய செல்வம், ஒரு நிலத்தை வந்து நம்ம அபகரிச்சிட்டோம்னா அந்த செல்வம் வந்து நம்ம இதுல தொங்க விடப்படும், கழுத்துல மாலையா தொங்க விடப்படும்.
அது சம்பவம் ரைட்டு. அல்லாஹ் எப்படி பார்ப்பான்? அல்லாஹ்வுடைய பார்வை தெரியும். சரி, மனுஷனோட பார்வை எப்படி இருக்கும்? மனுஷனோட கோபமா பார்ப்பான். யார் சொன்னா? தாகா தாகா தாகாவை. சரி, அடுத்த கேள்வி வந்து பெண்கள் தரப்புக்கு. இது சொல்லிடுவாங்களே உடனே. சரி, பரவாயில்லைங்க. பிறவன் கடலை மோதும் போது என்ன கூறினார்? பெண்கள் பகுதி. கடலை மோதும் போது என்ன கூறினார்? நீங்க அவன் பதில் வந்து லாஸ்டா வந்து அல்லாவை ஏத்துக்கிறேன், மூசாவோட இறைவனா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி களிமா சொல்ல வந்தான். சரி. இஸ்ராயல் மக்கள் நம்பியவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என நம்புகிறேன். அதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கடவுளை. 10வது அத்தியாயத்தினுடைய 90வது வசனம். நிஷா. வெறும் பரக்கத் நிஷாவா நிஷாவா? வெறும் நிஷாவா? வெறும் நிஷா. சரி. அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் தரப்புக்கு. இது ஏற்கனவே கேட்டுட்டோமோ? கேளுங்க. ஆண்கள் பகுதி. உதயலியா உடன்படிக்கையின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக எழுதியவர் யார்? உதயலியா உடன்படிக்கையின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக எழுதியவர் யார்? அலி. 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 வெறும் அலியா? அலியா? இல்ல ஓகேதான். அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஹயாத் பாய். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் என்ன பண்றாங்க? உதைபியா உடன்படிக்கை எழுதக்கூடிய எழுத்தராக இருக்கிறாங்க. சரிங்களா? புகாரில 2698வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி வந்து பெண்கள் தரப்புக்கு. இதையும் சொல்லிடுவாங்க, உடனே சொல்லிடுவாங்க. இதை கேளுங்க. பெண்கள் பகுதி. அன்சார் அலி அவர்கள் கொல்லப்பட்ட போது அவர்களின் மகளை வளர்க்கும் பொறுப்பை நபிகளார் யாருக்கு கொடுத்தார்கள்? அன்சார் அலி அவர்கள் கொல்லப்பட்ட போது அவர்களின் மகளை வளர்க்கும் பொறுப்பை நபிகளார் யாருக்கு கொடுத்தார்கள்? பெண்கள் பகுதி. அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட போது அவருடைய மகள் வளர்க்கும் பொறுப்பை யாரிடம், எந்த நபித்தோழரிடம் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தாங்க? க்ளூ இருக்கா? க்ளூ. க்ளூவா? க்ளூ இல்ல, யோசிங்க. இல்ல போன் பாருங்க, போனை யூஸ் பண்ணுங்க. க்ளூ வேணும்னா நான் செக் பண்ணி சொல்றேன். என்ன சொல்றீங்களா? மூணு பேர் வந்து போட்டி போட்டுக்கிட்டாங்க. அதுல ஒருத்தர் வந்து அலி ரலியல்லாஹு அவர்கள், இன்னொன்னு வந்து சயீத் பின் ஹாரிஸா, மூணாவது ஒருத்தர் அவங்களிடத்துலதான் வந்து ஒப்படைக்கப்பட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு. இல்ல 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 தெரியலையா? மைக்க கொடுங்க. ஜாஃபர் பின் அபி தாலிப். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. யார் அவங்க ஜாஃபர்?
அபுதாலிப் அவங்களோட அபுதாலிப் அவங்களுடைய மகனார். இல்ல இல்ல சவுண்ட் வைக்க தெரியாம வச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி கேட்டுட்டு நான் போய் அட்ஜஸ்ட் பண்றேன். அடுத்த கேள்வி யாருக்கு? ஆண்கள் தரப்புக்கா? இதை சொல்லிட்டு வர ஒரு வாரத்தில் மைக்க பிடிச்சிட்டு வர. இளைஞர்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. இந்த கேள்வி கேட்டுட்டு நான் போய் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். சேர விடுமா? சீக்கிரம் சேர விடு. யாரா இப்படி ஒருத்தன் இருக்கான்னு சொல்றதுக்கு அல்லாஹ்வின் அத்தாட்சி. இதோட தான் ஆகுது. மனிதர்கள் தெரியப்படுபவர்கள் படிப்பனை பெறுவர்கள். மறுமை நாள் வரை அத்தாட்சியாக தானே ஏங்க பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு எதுக்காக? பின்வரும் மக்களுக்கு அத்தாட்சியாக தானே, படிப்பினை பெறுவதற்கு தானே. உனக்கு பின் வரும் மக்களுக்கு படிப்பினை பெறுவதற்காக. பின்னாடி வரக்கூடிய அந்த மக்களுக்கு சான்றாக அத்தாட்சியாக இருப்பதற்காக. யாரு சொன்னீங்க? அத்தாட்சி சான்று. அத்தாட்சி சொன்னாப்லையா? சரி, அப்ப ஒண்ணு பண்ணுவோம். இந்த கேள்வி ஸ்கிப் பண்ணிடுவோம். ஏன்னா சரி, எழுதுங்க எழுதுங்க. சரி, அடுத்த கேள்வி வந்து பெண்கள் தரப்புக்கு. முஆவியார் அவர்களிடம் சமாதானம் செய்ய கொண்ட நபித்தோழர் யார்? முஆவியார் அவர்களிடம் சமாதானம் செய்து கொண்ட நபித்தோழர் யார்? முஆவியா ரலியல்லாஹு அவர்களிடம் சமாதானம் செய்து கொண்ட நபித்தோழர் யார்? முஆவியா யாரு? முஆவியா என்ற சஹாபி யாருங்க? பெண்கள் பகுதியில எத்தனாவது ஆட்சியாளர் அவரு? சத்தத்தை காணமே. வரலாறுகள் கேட்கும் பழக்கம் எங்களிடத்தில் இல்லை. அதை பார்க்கக்கூடிய பழக்கமும் இல்லை. அதை படிக்கக்கூடிய பழக்கமும் இல்லை. சரி, அலியரெல்லாம் அவங்க எத்தனாவது கலிஃபா? மூணாவது கலிஃபா யாரு? நாலாவது கலிஃபா. அப்ப அதுக்கு அடுத்து யாரு வந்தது ஆட்சியில? அதுக்கு யாரு அடுத்து யாருங்க ஆட்சிக்கு வந்தது? பெண்கள் தரப்புடைய இவ்வளவு சத்தமா இருக்கிறத பார்த்தா முஆவியா அவங்க தாங்க வந்தாங்க. சரி, அவங்க வந்தாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த வரலாறு பிரச்சனைகள், அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட போது என்ன பிரச்சனைகள் நடந்தது? போன வருஷம் ஃபுல்லாமே தொடர் பயானே இதுதான் தலைமையில. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சமாதானம் செய்து கொண்ட நபித்தோழர் யார்? எதனால் பிரச்சனை ஏற்பட்டதுன்னு யோசிச்சீங்கன்னா யார் சமாதானம் செய்ய போனது? அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சிடலாம்.
நீங்க தெரியும், உங்களுக்கு தெரியும், அதனால மாற்ற முடியாது. ஆண்கள் பகுதி மாற்று. சரி, அப்ப சின்ன பசங்களுக்கு மாத்தி கூ கொடுத்துருவா, பெரியவங்க யாரும் பதில் சொல்லக்கூடாது. அபூபக்கர். அபூபக்கர். அபூபக்கரா? அல்லாஹ் அக்பர். வரலாறு வந்து உங்கள்ட்ட வரலாற்று ஆசிரியர் தான் உங்கள்ட்ட பிச்சை எடுக்கணும் கூட இருக்கு. முகாவியா ஆட்சிக்கு வந்த நேரத்துல ஜுபைர் பின் அவ்வாம். இருங்க, முதல் சொன்னது பதில் சொல்றோம். ஜுபைர் பின் அவ்வாம்லாம் கிடையாது. அபூபக்கர்னு சொல்றீங்களே, பேசிக் இது வேணும்ல. அபூபக்கர் அவங்க முதல்ல இறந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து ஒரு 2 வருஷத்துல இறந்துட்டாங்க. அவங்க எப்ப வராரு முகாவியா? கிட்டத்தட்ட 28 வருஷம் 30 வருஷம் கழிச்சு வராரு அவரு. அந்த நேரத்துல யார் இருந்திருப்பாங்கன்னு யோசிங்க. அலிலாம கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்குது. அந்த பிரச்சனையின் காரணமாக முகாவியா அவங்களோட அவங்க என்ன பண்றாங்க? மாத்தி சொல்லிடுவாங்க, வரலாறு தெரிஞ்சவங்க சொல்லிடுவாங்க. இருங்க, அவங்கள்ட்ட இருந்து வரட்டும். வரலாறு தெரியல, ஆண்கள் பக்கம் மாத்திடலாம். பசங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இல்ல, அவங்க சொல்லக்கூடாது. சரி, நீங்க சொல்லுங்க. ஹசன் இப்னு அலி. ஹசன் இப்னு அலி. ஹசன் இப்னு அலி அவங்களுக்கு இருந்த அந்த நிதானம், அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இடத்துல பெற்ற பயிற்சி, சமுதாயம் இப்படி ஆகுது, அதிகமாக 2 தரப்புலையும் மாறி மாறி பிரச்சனைகள் வருது, கொலைகள் ஏற்படுது. அப்ப என்ன பண்றாங்க? வாலண்டரா அவங்க தான் என்ன பண்றாங்க? போயிட்டு உமையாக்களுடைய முக்கியஸ்தரா அன்னைக்கு இருக்கிறது முகாவியா அவங்க தான். முகாவியா யாரு? அபு சுஃபியானுக்கு யாருங்க? மகன். அபு சுஃபியான் அவரை மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு ராஜதந்திரி கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதாவது பொலிட்டிக்கல் ரீதியா அவருடைய மகன் இவர். அதனாலதான் அதுக்கப்புறம் இவங்களுடைய இதுகள்லாம் கட்டுப்படுத்தி அவரால் அடிச்சு உடக்கி பண்ண முடிஞ்சிச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஹசன் ராணுவ செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஹுசேன் ராணுவ காலத்துல அது இன்னும் வேற மாதிரி ஆயிடுச்சு. சரி, வரலாறுக்குள்ள இப்ப வேணாம். ஆமா, இப்ப இல்ல, அவங்கதான் என்ன பண்ணாங்க, கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்க. அதனால இந்த மாதிரி நம்மகிட்ட லிஸ்ட் இருக்குன்னு எடுத்திருக்கிறேன். ஆமா, இன்னைக்கு பூரா இந்த மாதிரி லிஸ்ட் தான் உங்களுக்கு. சரி, இப்ப யார்கிட்ட கேட்கணும்? ஆண்கள் தரப்புலையா? ஆண்கள் பகுதி. கடைசி நேரத்தில் ஈமான் கொண்டு அந்த நம்பிக்கை பயணித்த சமுதாயம் எது? கடைசி நேரத்தில் ஈமான் கொண்டு அந்த நம்பிக்கை பயணித்த சமுதாயம் எது? யூனுஸ் நபி சமுதாயம். யூனுஸ் நபி அவர்களுடைய சமுதாயம். ஏன்னா நீங்க உங்களுக்கு வேற ஆண்கள் தரப்புற ஈஸியா வந்துட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் பேட்டர்னா மாத்தணும் போல இருக்கு. இதை பெண்கள் சொல்லிடுவாங்க, உடனே சொல்லிடுவாங்க. இதை கேள்வி ஈஸி தான். அடுத்து பெண்களுக்கு. பெண்கள் பகுதி. மக்களிடம் நீளமாக நடப்பதால் கிடைக்கும் நன்மை என்ன? மக்களிடம் நீளமாக நடப்பதால் கிடைக்கும் நன்மை என்ன? பெண்கள் பகுதி. மக்களிடம் நீதமாக நடந்தால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? அல்லாஹ்வாலும் அவனுடைய தூதராலும் விரும்பப்படுதல். பொதுவா சொல்லக்கூடாது. சரி, குழுவரமா கொடுப்போம். பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுக்கு உழைக்க ஒரு பொருள் கிடைக்கலன்னு சொல்லி சொன்னா, அப்ப நாங்க எதை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி எதை வச்சு கேட்கறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இடத்துல சகாபாக்கள் அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எங்கிட்ட எதுவுமே இல்லை, எந்த பொருளுமே இல்லைன்னா நாங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும் போது, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க பிறருக்கு உதவி செய்யுங்க, அந்த உதவி கூட என்னதான்? சரி, இப்படி இதை சொன்னா என்ன ஈஸியா இது பண்ணிடுங்க. ஒரு மனைவியினுடைய வாயில் ஊட்டி விடக்கூடிய ஒரு கவலம், அது கூட என்னதான்? கொரசா சொல்லாதீங்க, தர்மம். சரி, தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். சரிங்களா? யார் பேரு? புதியவங்களா?
பேர் சொல்லுங்க. பேர். பெண்கள் பகுதி. மைக் வேலை செய்யலையா? முர்ஷிதா. முர்ஷிதா. அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் தரப்புக்கு. இதை சொல்லிடுவாங்க குட்டீஸ்களுக்கு. பூமியில் உள்ள எந்த உயிரினமாக இருந்தாலும் அதற்கு உணவளிக்கும் பொறுப்பு யாருக்குரியது? பூமியில் உள்ள எந்த உயிரினமாக இருந்தாலும் அதற்கு உணவளிக்கும் பொறுப்பு யாருக்குரியது? அல்லாஹ்வுக்கு. இனாமுல் ஹசன். இனாமுல் ஹசன். சரி, இது பெண்கள் தரப்புல புதியவங்களுக்கு வேணுமா வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இது சொல்லுங்க. பெண்கள் பகுதி. திருக்குர்ஆன் அறிவுரைகள் யாருக்கு சென்றடைய வேண்டியது? திருக்குர்ஆன் அறிவுரைகள் யாருக்கு சென்றடைய வேண்டியது? பெண்கள் பகுதி. மனிதர்களுக்கு. நியாஸ் இதை கொண்டு போய் அங்க பெண்கள் பகுதியை கொடுத்துருவாங்க. மனித சமுதாயத்துக்கு. எந்த சமுதாயத்துக்கு? மனிதர்கள். மனித சமுதாயத்துக்கு. சரி, பேர் சொல்லுங்க. ரோஸ் மரியம். ரோஸ் மரியம். உலக மக்கள் அனைவருக்கும் 14வது அத்தியாயத்தினுடைய 52வது வசனம். அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் பகுதிக்கு. இதுன்னு சொல்லிடுவாங்களே, இருங்க டக்குன்னு சொல்லிடுவாங்களே இதை. சரி, பரவாயில்ல. ஆண்கள் பகுதி. மறுமை நாள் வரும்போது யூதர்கள் கண்ணுக்கு பின்னால் புரிந்து கொள்ளும் எது அவர்களை காட்டி கொடுக்கும்? மறுமை நாள் வரும்போது யூதர்கள் கண்ணுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளும் எது அவர்களை காட்டி கொடுக்கும்? கல்வி செடி. கல்வி செடியா? மறுமை நாள் வருவதற்கு முன்னாடி யூதர்கள் ஒரு கல்லுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டால் அவர்களை காட்டி கொடுக்கக்கூடியது அந்த கல்லை காட்டி கொடுக்கும். கல்லை காட்டி கொடுக்கும். மைதீன் பாய் பேர் இன்டு 4 5 4. எனக்கு தெரிஞ்ச ஹயாத்தை வந்து ஓவர்டேக் பண்ணிதான் நினைக்கிறேன் நீங்க. சரி, அடுத்த கேள்வி வந்து பெண்கள் தரப்புல. பெண்கள் பகுதி. சில நேரங்களில் கபீர்கள் எப்படி நினைப்பார்கள்? சில நேரங்களில் கபீர்கள் எப்படி நினைப்பார்கள்? சில நேரங்கள்ல காபிர்கள் வந்து என்ன எப்படி நினைப்பாங்க நம்மளை பார்க்கும்போது? சில நேரங்களில் கபீர்கள் எப்படி நினைப்பார்கள்? எனக்கு தெரிஞ்ச பெண்கள் பகுதியில வந்து குர்ஆனோட தொடர்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க ஆண்கள் தரப்பு ரெடியா இருக்கிறாங்க. ஆண்கள் பகுதி தான் மாத்தணும் போல இருக்குல்ல. சில நேரங்களில் காபிர்கள் நம்மை பார்க்கும் போது என்ன நினைப்பார்கள்? எப்படி நினைப்பார்கள்? பாவம் போல நினைப்பாங்க. வாரணும்னு நினைப்பாங்களா? இவர்களை போல நம்மளும் இருக்க மாட்டோமா அப்படின்னு. இவர்களை போலனா எப்படி? நம்மளை போலனா நம்ம யாருங்க? முஸ்லிம்கள். தாங்களும் முஸ்லிம்களாக இருந்திருக்கலாமே நினைப்பாங்க. அல் குர்ஆன்ல 15வது அத்தியாயம் 2வது வசனம். பேர் சொல்லுங்க. நிஷா. நிஷா. கணக்கா? கணக்கு கூட தயாராகிட்டீங்களா? பெண்கள் ஆண்கள் ரெடியா இருக்கிறாங்க. மிச்சம் உள்ள கணக்கு. சரி, இன்னும் ஒரு 2 நிமிஷம். கேள்வி பதிலே கேப்பீங்களா? கணக்கு போடலையா? வேண்டாங்கிறாங்க. புரிஞ்சுச்சா? கணக்கு போட வேணாமா? ஆமா. அப்ப என்னன்னா வந்து ஒரே ஒரு கணக்கு நான் சொல்றேன், அதை போட்டு காட்டிருங்க, முடிச்சிருவோம். சரி, ஒரே ஒரு கணக்கு நான் சொல்றேன், அது அவங்க வந்து என்ன பண்ணணும்? யாரு வேணாம்னு சொன்னாங்களோ அவங்க போட்டு காட்டணும். இப்ப யார் தயாரா இருக்கிறாங்களா? இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா கேள்வி பதிலே நடத்துவோம், இது வேணாம். என்னவா? ஃபர்ஸ்ட் கோரிக்கை வச்சது அவங்க தானே. சரி, ஒரு கணக்கு மட்டும் போடுறாங்களா?
ஒரு கணக்கு மட்டும் போடலாம். அவங்கள்ட்ட கொடுங்க, யாரு வேணாம்னு சொன்னாலும் அவங்களுக்கு கொடுங்க மைக்க. இந்த கணக்கு வந்து இப்ப எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிச்சுன்னா ஓகே தான், பின்னாடி போயிரும். ரெடி ஆயிட்டாங்களா கணக்கு கூட? சொல்லவா கணக்கு சொல்லவா? சரி, இதை ஃபர்ஸ்ட் கேள்வி, கடைசி கேள்வி இப்ப யாரு கேட்கணும்? பெண்கள் தரப்பு கேட்கணும். ஆண்கள் தானே ஆரம்பிச்சோம். பெண்களுக்கு கடைசி கேள்வியை கேட்டுட்டு லிஸ்ட்டை வாசிச்சுட்டு இந்த ஒரே ஒரு கணக்கு மட்டும் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், முடிச்சுக்கிறோம். கடைசி கேள்வி இந்த இதை கேளுங்க. முடியலாத சிறப்புகளை அணிகின்ற ஒரு சமுதாயத்தினருடன் போரிடுவது எதன் அடையாளம்? முடியலாத சிறப்புகளை அணிகின்ற ஒரு சமுதாயத்தினருடன் போரிடுவது எதனின் அடையாளம்? பெண்கள் பகுதி. மறுமையின் அடையாளம். மறுமையின் அடையாளம். பேர் சொல்லுங்க. சாயிரா பானு. சாயிரா பானு. கணக்கு எடுத்துக்கிறேங்க, சொல்றேன். அதாவது வந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இறந்து போறாங்க, சரிங்களா? ஆண் இறந்தாங்கன்னு கூட வச்சுக்கிறோம். மனைவி கிடையாது, ஓகேவா? தந்தை கிடையாது, தாய் கிடையாது, மகள் வந்து 3 மகள் இருக்கிறாங்க, மகன் கிடையாது, மகனுடைய மகன் 3 பேர் இருக்கிறாங்க, மகனுடைய மகள் வந்து 5 பேர் இருக்கிறாங்க. இந்த கணக்க சொல்லுங்க. இவ்வளவு நாள் வந்து ஈவன் நம்பர்ல கொடுத்தா டக்கு டக்குன்னு சொன்னீங்கல்ல, 2 கணக்கு மட்டும் வச்சுக்கிட்டு இதை சொல்லுங்க பாப்போம். கேள்வி திருப்பி சொல்லுங்க. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இறந்து போறாங்க, ஒரு ஆண் இறந்தாங்கன்னு கூட வச்சுக்கிறேங்க. மனைவி கிடையாது, மனைவி உயிரோட இல்லை, எந்த மனைவியுமே உயிரோட இல்லை. தாய் உயிரோட இல்ல, தந்தை உயிரோட இல்ல, மகனே கிடையாது, மகள் மட்டும் 3 பேர் இருக்கிறாங்க, மகனுடைய மகன் வந்து 3 பேர் இருக்கிறாங்க, மகனுடைய மகள் 5 பேர் இருக்கிறாங்க. இப்ப எப்படி சொத்து பங்கு வைப்பீங்க? இல்ல, கணிதை வந்து ரொம்ப கூட உட்காந்துருக்காங்க. கடைசி 2 மட்டும் சொல்லுங்க. மகனுடைய பேத்தியா? ஒண்ணுமே இல்லைங்க, ஒருத்தர் இறந்து போறாருங்க, யாருமே கிடையாதுங்க. அதாவது வந்து சரி, அதான் யாருமே கிடையாதுங்க. மகள் 3 பேர் இருக்கிறாங்க, பேரன் வந்து மகனுடைய மகன் பேரன் வந்து 3 பேர் இருக்கிறாங்க, மகனுடைய மகள் மகன் இல்லங்கிறீங்க. மகன் தான் இல்ல, மகன் இல்ல. கணக்கு சொல்லுங்க எப்படின்னு. இல்ல, மகன் இறந்து போயிட்டா பிள்ளை எதுக்குன்னு கேக்குறாங்க. மகன் இறந்து போயிட்டாங்கதான். அதாவது நான் ஏற்கனவே இது அடிப்படையில சொன்னேன், சொத்தை பிரிக்கிறதா இருந்தா யார் உயிரோட இருக்கிறாங்களோ அவங்களுடைய பங்கை வச்சுதான் வந்து நம்ம முடிவு செய்யணும். தாய் எல்லாரும் தாய் இருப்பாங்க, தாய் இல்லாட்டினா பங்கு கிடையாது. மகன் மவுத் ஆயிட்டாங்க, மகனுடைய மகன் பேரன் 3 பேர் இருக்கிறாங்க, மகனுடைய மகள் பேத்தி 5 பேர் இருக்கிறாங்க. இப்ப பங்கு சொல்லுங்க எனக்கு. இதுவாது பரவாயில்ல, இது சொல்லிடலாம் ஈஸியா. இதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்கு, அதோட முடிச்சிருவோம். ஆமா, நான் அழகா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப்பா உங்களுக்கு ஏத்திக்கிட்டு இருந்தேன், உடனே முடிச்சுட்டாங்க. அதனால தெரிஞ்சதை முடிச்சிருவோம். அழகா வந்து ஷரத்து விதி எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா கொண்டு வந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா லோடு ஏத்தலான்னு பார்த்தேன்,
அவன் ஸ்ட்ரைட்டா வந்து கடைசியா இப்ப நான் 7வது கேள்வியில இருந்தேன். இப்ப அது வந்து நம்மளை வந்து 12வது கேள்வியில கொண்டு வந்து பாடிட்டாங்க. இல்ல 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 பெண்கள் பதில தான் இப்ப கணக்கு சொல்லணும். மஷூரா பண்ணிக்கிறீங்க, போனை பாத்துக்கிறீங்க, குரான கையில எடுத்துக்கிறீங்க, எல்லாமே பண்ணுங்க. 1:28 1:33 வரைக்கும் வெயிட் பண்றோம். 5 நிமிஷம். எங்க கிட்ட சந்தேகம் கேட்கிற மாதிரி கேட்க கூடாது. நீங்க சொல்லணும். அப்ப எனக்கு சொத்து பிரிச்சு பங்கு எப்படி வரும்னு சொல்லி, மகளுக்கு எத்தனை பங்கு, 3 மகளுக்கு எத்தனை பங்கு, 3 மகளுக்கு தனித்தனியா எத்தனை பங்கு, மகனுடைய பேரனுக்கு எத்தனை பங்கு, பேத்திக்கு எத்தனை பங்கு, பேரனுக்கும் பேத்திக்கும் பங்கு வருமா வராதா அப்படிங்கிற விவரத்தை சொல்லணும் நமக்கு. பசரா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு தடையா நம்ம சொத்து பிரிச்சிடுறோம் அப்படின்னு. ஒண்ணு 33க்கு வந்து ரெடியா காதல் போயிருக்காரு. அவர்கிட்ட மைக்கை போய் கொடுத்துருங்க. ஆண்கள் தடவை மாத்திக்கும். 1:33 இவ்வளவு நாள் டக்கு டக்குன்னு அடிச்சீங்களா எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா? தயாராயிட்டாங்களா? கணக்கு எழுதிட்டு இருக்காங்களோ? இல்ல இதோட இன்னொரு கணக்கு சொல்லவா? அது கடைசியில கடைசி பக்கம். இருங்க வரட்டும் என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போம். இவ்வளவு நாள் சிஸ்டம் சொல்லிட்டே வந்தாங்க. இப்ப இந்த சிஸ்டம் தெரியாதுல்ல. போட்டுட்டீங்களா கணக்கு? சத்தம் வேகமா இருக்கு. ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம பணமா சொன்னா கூட டக்குனு பிரிச்சு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லட்ச ரூபா அப்படின்னு நம்ம சொன்னாலே மகள் 3 பேருக்கு எவ்வளவு வரும், பேரனுக்கு எவ்வளவு வரும், பேத்திக்கு எவ்வளவு வரும்னு சொல்லிடுவாங்க. இப்ப அமௌண்ட் சொல்லிடுவா. இல்லாட்டி உதாரணத்துக்கு அமௌண்ட் அல்லாஹ் அக்பர். சரி ஓகே 10 லட்சம் வச்சுக்கிறேங்க. 10 லட்சம் விட்டுட்டு போயிட்டாங்க. மகள் 3 பேருக்கு எவ்வளவு வரும், பேரனுக்கு வந்து மகனுடைய மகன் பேரனுக்கு எவ்வளவு வருமா வராதா, எவ்வளவு வரும், மகனுடைய மகள் பேத்தி 5 பேரு, பேத்திக்கு எவ்வளவு வரும், வருமா வராதா? அமைதியா இருங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. பெண்கள்லாம் எல்லாரும் அமைதியா இருங்க. என்ன போடுறீங்களா? ஆண்கள் தரப்புல மாத்திடலாமா? ரெடியா இருக்காங்க 2 பேரு. ஒருத்தர் வந்து சொல்ல, இன்னொருத்தர் கால்குலேட்டர்ல கணக்கு போடன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இன்னும் 30 வினாடிகள் தான் இருக்குது.
டைம் ஆச்சு. அப்ப கொசுறு வருதே. கொசு இல்லாம பாக்கணும். அது அசம்பாக்கு கொடுக்க சொல்றாங்க. ஆ? அசம்பாக்கு கொடுப்பாங்கல்ல அப்படி சொல்றாங்க. அசபா, சரி அசபா உங்க கணக்குல கொசுறு வர்றத உங்க ரூட்டுக்கே வரேன். அசபாவுக்கு வந்தா எத்தனை பங்கு வைக்கணும்? ஒரு பங்கு. ஒரு பங்கு வைக்கணுமா? நீங்க நேற்று ஒரு பங்கு மிச்சம் ஒரு பங்கு அசபாவுக்கு வைப்பீங்க. அசபால வந்து பேரனுக்கு உண்டா பேத்திக்கு உண்டா? பேரனுக்கு பேத்திக்கு உண்டுன்னா எவ்வளவு வரும்? எத்தனை பங்கு வரும்? ரொம்ப சிம்பிளுங்க, ஒரே லைன் தாங்க இது. கான்செப்ட் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரே லைன் தான். மைதீன் பாய் கையில மைக்க கொடுங்க. சரி பாதி. சரி பாதி. சரி பாதியா? 3 மகள் இருக்கிறாங்க. அல்லா எல்லாத்துக்கும் நீதமா பிரிக்கணுங்கிறான். நீதமா பிரிக்கணுங்கிறான், நியாயமா பிரிக்கணுங்கிறான். நீங்க இந்த ஈஸியான விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா அடுத்த ஒரு விஷயம் கொஞ்சம் டஃபா இருக்கு, அது சொல்லிடுவேன். சரி சொல்லிடலாமா? சொல்லுங்க. டைம் ஆயிட்டு போதுங்க, நானே சொல்லிடுறேங்க. மைதீன் பாய் வாய்ப்பு. குழப்பமே இல்லைங்க, எல்லாம் ஈஸிங்க. சரி, ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 மகள் இருக்கிறாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட மகள்கள் இருந்தா சொத்தை எப்படி பிரிக்கணும்? 3இல் 2 பங்கு. அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பங்கு யாருக்கு போகும்? அசபாவுக்கு போயிடும். அசபா இங்க வந்து மகன் இருக்கிறாரா? இல்ல. மகன் இல்ல. தந்தை இருக்கிறாரா? இல்ல. தந்தையும் மகனும் தான் மெயின். சகோதரருக்கு போமா? சகோதரன் தான் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அடுத்து 3வது வரேன். சகோதரன் வந்து எந்த சகோதரன் போகும்னு சொல்லி சொன்னா, இவங்களுக்கு அடுத்தபடியா வந்து யார் வருவாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஆணனுடைய சகோதரன் வருவாரு, ஆனா பெண்ணினுடைய சகோதரன் வரமாட்டார். சரிங்களா? தாய் மாமான்னு சொல்லுவோம்ல, தாய் மாமா வரமாட்டார். ஆணுடைய சகோதரன் இருந்தா 3வது அசபா அவங்களுக்கு வரும், அவரும் கிடையாது. அப்ப அடுத்து யாரு வந்து நெருக்கமா இருக்கிறாங்கன்னா, மகனுடைய மகன் இருக்கிறாங்க, மகனுடைய மகள் இருக்கிறாங்க. அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய அவங்களுக்கு தான் இந்த 1%, இந்த 33, அதாவது என்ன சொல்றது, 3ல் 2 போச்சுன்னா அந்த ஒரு பங்கு வந்து என்னென்ன யாருக்கு தான் போகும்? இந்த மகனுடைய மகன் பேரனுக்கும் இந்த மகனுடைய மகள் பேத்திக்கும் போயிடும். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, இதுல வந்து மகன் வந்து 3 பேர் இருக்காங்க. மகன் 3 பேர்னா மகளுடைய 2 பங்குக்கு 1. அப்ப எத்தனை பங்கு ஆகி போச்சு? 9. எப்படி? மகன் 3, மகள் 5, அப்ப எப்படி 8? இங்க 5, இங்க 3ங்க. இவங்க ஒண்ணுக்கு 2 கொடுக்கணுமே மகனுக்கு, 11 கொடுக்கணும். இப்ப 11 பங்கை வந்து நம்ம வந்து பங்கை பிரிச்சோம்னா தான் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத வகையில சரிசமமா கொடுக்க முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த 11 எப்படி இப்ப நம்ம வந்து பிரிக்கணும்? 1ல இருந்து எப்படி 11 ஆக்கணும்? 1 11 எப்படி ஆக்குறது? ஆக்க முடியுமா? புரியல. அதிகமாக்கணும். பாயிண்ட புடிச்சிட்டாரு பாருங்க. பங்கை வந்து நீங்க அதிகமாக்கணும். எவ்வளவு பங்கு ஆக்குறது? இத ஏற்கனவே மகள் எத்தனை? மகள் 3 பேரு. இவங்களுக்கு ஒரு 11. 11 × 3 33ல 3ல 2 போயிடுச்சுன்னா 22. 3ல 2 22 தானே? அப்ப 22 கழிச்சிட்டோம்னா இப்ப எவ்வளவு இருக்கு? 11 கொடுத்துடலாமா?
3 பசங்களுக்கு 2 2 2 6 கொடுத்துடலாம். 5 பெண்களுக்கு ஆளுக்கு 1 1 1 கொடுத்துடலாமா? இதை நான் சொல்லிட்டேன். இது ரொம்ப ஈஸியான கணக்கு. அடுத்த கணக்கு ஒன்று சொல்றேன். இதை வந்து நீங்க பெண்கள் கண்டிப்பா எனக்கு போட்டு காட்டிடணும், அதோட முடிச்சிருவோம். இது வந்துருச்சு. இது டேலியாகி வரக்கூடிய கணக்கு. டேலியே ஆகாத கணக்கு ஒன்று இருக்கு. அதுக்கும் ஒன்று அல்லாஹ் ஒரு விதியை சொல்றான். அது எப்படி டேலி பண்றதுன்னு எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? கணவன் இறந்துடுறாரு, மகன் கிடையாது, சரிங்களா? மனைவி இருக்கிறாங்க, ஒரே ஒரு மனைவி இருக்கிறாங்க, தாய் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாங்க, மகள் 2 பேர் இருக்கிறாங்க. இத பிரிச்சு காட்டுங்க. கணவன் இறந்துடுறாரு, மகன் தான் மெயினான வாரிசு. நான் நேற்றே சொல்லியிருக்கிறேன், மகன் தான் ஃபர்ஸ்ட் வாரிசு. மகன் கிடையாது, மனைவி, ஒரே ஒரு மனைவி இருக்கிறாங்க, தாய் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாங்க, 2 மகள் இருக்கிறாங்க. இத கணக்கு போடுங்க. ஆண்கள் பதிவு போடுங்க. இது டேலியே ஆகாது. இதுல ஒரு விஷயம் இருக்குது. எப்படி பாதிப்பை வந்து வராத அளவுக்கு போட முடியும், ஆனால் பாதிப்பு ஏற்பட்டால் அதை என்ன பண்ணணுங்கிறது இதுல விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் அதுக்குள்ள இன்னைக்கு அந்த லிஸ்ட் காட்டுங்க. யார் யார் நீங்க சொன்ன பாயிண்ட்ல சேர்த்துறேன். மைதீன் பை 4 + 4. அடுத்து தாகா பையா தாய் தந்தைக்கு 6ல் 1 1. மனைவில இருந்து வாங்க. மனைவில இருந்து 8ல் 1. 8ல் 1. தாய் தந்தைக்கு 6ல் 1. சரி, 6ல் 1. மிச்சது பூரா மகளுக்கு கொடுக்கணும். மிச்சது பூரா மகள் தானே இருக்காங்க. மகள் 2 மகளுக்கு மேல இருந்தா அதுக்கு ஒரு இது நிர்ணயிக்கப்பட்டது இருக்குது. அது மட்டும் இல்லாம அசபா அவங்களுக்கு போகாது. அசபா தந்தை குட்டுக்கல் மாதிரி இருக்கிறாரு. மகன் இல்லாட்டி அடுத்த அசபா வந்து யாருதான்? தந்தை தான். அவர் குத்துக்கல் மாதிரி இருப்பாரு. அப்புறம் கள்ளத்துக்கிட்டு வருவார். மகன் இல்லாட்டாவா? ஆமா ஆமா, அவருக்கு அசபா வரணும். அவர் இல்லாட்டி சகோதரன் வரும். சகோதரன் இல்லாட்டி அடுத்தடுத்து வரும். சரி, அடுத்து சொல்லுங்க. நீங்க நிஷா 2 மகளுக்கு கொடுத்துருப்போம். நாங்க எழுதிக்கிட்டே இருக்கோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேங்க, அதோட முடிச்சிருவோம். 3 பேருக்கு கொடுத்துட்டு மிச்சம் வந்து மகளுக்கு பிரிச்சுக்கணும். புரியல? 3 பேருக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து மகளுக்கு பிரிச்சுக்கணும். அதுதான் இப்ப சொன்னார். இல்லைங்கிறேன். 1 இப்ராஹிம், இவங்க புது பேரா இருக்கு. இப்ராஹிம் பாப்புலரா? ஆசிலா. அடுத்து நீங்க இப்ப ஜென்ரலா நம்ம இதை சொன்ன கணக்கே போடுங்க. அதை கொஞ்சோண்டு மட்டும் கூட வரும். அதை என்ன பண்ணலாம்னு சொல்லி சொல்றேன். பயப்படாம கணக்கு போடுங்க. பெண்கள் சைடா? முர்ஷிதா எத்தனை ஒரு தான். இனாமுல் ஹசன், இவரும் புதுசா இருக்கிறாப்புல. புதுசா உள்ள பையனா? இனாமுல் ஹசன். இனாமுல் ஹசனுக்கு வந்து ரோஸ் மரியமா? ரோஸ் மரியம். பெண்கள் தரப்புல போடுங்க. பெண்கள் தரப்பு தான் எதிர்பார்க்குறேங்க கணக்க. சொல்லலாமா? சொல்லுங்க. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. மனைவிக்கு 8ல் 1 பங்கு. சரி. தாய்க்கு 6ல் 1 பங்கு. தாய்க்கு 6ல் 1. போனீங்க. தந்தைக்கு 6ல் 1 பங்கு. சரி. மகளுக்கு சரிபாதி. மகளுக்கு சரிபாதியா? மகளுக்கு சரிபாதி அல்லாஹ் சொல்றான். 2க்கு மேற்பட்ட ஒரு ஆளுக்கு இருந்தாலும் பாதி. 2க்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க. 2 மகள். 2 மகள். 3ல் 2. 3ல் 2. இப்ப 3ல் 2 தான் கணக்கு போடுங்க. 3ல் 2.
சரி சொல்றீங்களா? நாம முடிச்சிருவோம். ஏன்னா ஒரு அறிவிப்பு வேற செய்யணும் நாளைக்கு. இல்ல சரி நம்மளே சொல்றோம் சொல்றோம். அதாவது வந்து மனைவிக்கு வந்து 8ல் 1, தாய்க்கும் தந்தைக்கும் தனித்தனியாக 6ல் 1, மகளுக்கு வந்து 3ல் 2. பொதுவான நம்பர் எடுக்கிறதா இருந்தா எப்படி எடுக்கணும்? மனைவியோடைய பாதி, அதே மாதிரி தாயோடைய இதுல பெருக்கினாதான் நம்ம பொதுவான ஒரு நம்பர் எடுக்க முடியும், பங்கு எடுக்க முடியும். அப்பதான் சரிங்களா? அப்ப 8ல் வந்து பாதியை வந்து தாயோட பெருக்கினா எத்தனை பங்கு வந்துடும்? எப்படி? 8ல் பாதி 4, தாயோட பெருக்குனா 24. சரிங்களா? இப்படி கூட பெருக்குங்க. மனைவியோடைய முழுமையான 8, அதே நேரத்துல தாயோடைய பாதி, அப்பயும் 24 பங்கு. 24 பங்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அமைதியா இருக்குமா? மனைவிக்கு வந்து 24 பங்குல 8ஆல வகுத்தோம்னா எத்தனை வருது? 3. தாய்க்கு 4. தந்தைக்கு 4. மகள் 3ல் 2. 3ல் 2 என்னங்க? 24 3ல் 2 என்னங்க? 16. கூட்டுங்க மொத்தமா. எத்தனை பங்குங்க பெண்கள் தரப்புல? நான் 5 நிமிஷம் இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க. எத்தனை பங்கு ஷாயிர்? 27 பங்கு. ஆனா இருக்கிறது நம்மள்ட்ட எவ்வளவு? 24 தான் இருக்குது. ஆனா பங்கு கொடுக்க வேண்டியது 27 கொடுக்கணும். அதே நேரத்துல யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில கொடுக்கணும். எப்படி கொடுப்பீங்க? சரி, ஒரு உதாரணம் சொன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒருத்தர் வந்து இறந்து போறாரு, 10 லட்ச ரூபாய் கடனோட இறந்து போயிட்டாரு. அவருக்கு வந்து ஒரு 4 பேர் இந்த 10 லட்ச ரூபாய் கடனை வந்து வெரைட்டியா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தர் வந்து 2 லட்சம் கொடுத்துருக்கிறாரு, ஒருத்தர் வந்து 4 லட்சம் கொடுத்துருக்கிறாரு, ஒருத்தர் வந்து 3 லட்சம் கொடுத்துருக்கிறாரு, ஒருத்தர் வந்து 1 லட்சம் கொடுத்துருக்கிறாரு. ஆனா அவர் விட்டுட்டு போனது 8 லட்சம் தான் இருக்கு. இப்ப இந்த 8 லட்சத்தை அவங்களுக்கு எப்படி பிரிச்சு கொடுப்பீங்க? அவங்கள்ட்ட வாங்கின கடன் 10 லட்சம், ஆவரேஜ் பண்ணி கழிச்சுட்டு. ஏன்னா அப்பதான் வந்து எல்லாருக்குமே, இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா 8 லட்சம் இருக்குது, 2 லட்சம் கடன் கொடுத்தது 2 லட்சம் இல்லப்பா, ஆவரேஜ் படி ஒரு 20 விடு, 180 வாங்கிக்க. 1 லட்ச ரூபா கொடுத்தது வந்து உனக்கு 1 கொடுக்க முடியாது, கொஞ்சம் கழிச்சுட்டு ஒரு 90 வாங்கிக்க. அதே மாதிரி 4 லட்சம் கொடுத்துட்டு 4 கொடுக்க இயலாது, 8 தான் விட்டுட்டு போயிருக்காரு, நீ ஒரு 3 உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இந்த டைம் ஷார்ட்டா இருக்கிற ஒன்னொன்னா கணக்கு போட சொல்லியிருப்பேன். அப்ப அந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும்? பங்காளிகளை வந்து அவங்களுடைய பாதிப்புகளை சமமாக அவர்கள் என்ன கொடுத்தார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பெர்சன்டேஜை குறைக்கணும். அதே மாதிரிதான் இதுக்கும் என்ன பண்ணணும்? பெர்சன்டேஜை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். குறைச்சோம்னு சொல்லி சொன்னா அப்ப என்ன ஆகும்? யாருக்கும் எந்த அடிப்படையிலும் பாதிப்பு இல்லாத வகையில் அவங்களுடைய பங்குல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைவா கிடைச்சு போயிடும். புரிஞ்சா? இதை போட்டு பாக்குறாங்க, போட்டு பார்க்கலாம், டைம் கிடையாது. ஆமா, பணம்னாதான் புரிஞ்சா? பெண்கள் பதில புரிஞ்சா? அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, தாய்க்கு வந்து தாயை கவனிக்கல, அதே மாதிரி தந்தையோட வந்து 2 மகன் எடுத்து ஒன்னா உழைக்கல அப்படின்னு சொல்லிலாம் என்ன பண்ணிட முடியாது, சொத்தை வந்து மறுக்க முடியாது. அவங்கவுங்களுக்கு இறந்துட்டாருன்னு சொல்லி சொன்னா அவங்கவுங்களுக்கு என்ன தாயை கவனிக்காதவராக இருந்தாலும் அவருக்கு உண்டான பங்கு அவருக்கு கிடைச்சிரும். தந்தையோடு ஒரு மகன் உழைத்து ஒரு மகன் ஊதாரியாக சுத்தினாலும் அந்த ஊதாரி மகனுக்கும் கொடுக்கக்கூடிய ஊதாரியாக சுத்தினு சொல்லி அல்ல நாளைக்கு கேட்பான். ஏன் தாயை கவனிக்கிற? தாய் தான் வந்து எல்லாத்துலயுமே வந்து முதல் இடத்துல வந்து ஃபர்ஸ்ட்ல வைக்கக்கூடிய ஒரு இது. அப்படி இருக்கும்போது தாயை ஏன் கவனிக்கலன்னு மறுமையில கேள்வி வருமே தவிர சொத்துவ வாரிசு உரிமையில எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதுன்ற ஒரு தகவலையும் நாம் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரு லிஸ்ட் இவ்வளவு நாள் பதில் சொன்னீங்கல்ல, அது ஒரு நிமிஷம் அப்படியே செக் பண்ணிடுவாங்க. சில பேர்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, அவங்களாம் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது, கன்ஃபார்ம் பண்றது மட்டும் வரிசையா ஆண்கள் தரப்புல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஹயாத் பாய் இருக்கிறாங்களா? சரி, ஓகே, ஹயாத் பாய் இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு வந்து பெற பார்த்தாச்சுன்னா அப்புறம் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஜாசிர் இருக்கிறாரா? ஜாசிர் இருக்காரு. மைதீன் பாய் இருக்காங்க. முகமது மீரான்
இருக்காங்க. தமீம் பாய் கரக்கோழி அவங்க இருக்காங்க. உரக்கலியா? சரி சரி. நியாஸ் வந்திருக்கானா? ஓகே. அல்பிராஸ், சாஜித், சாகிப், சாகிப், சாயிதா, ஷாஹித் தானே? அல் ஷாஹித்னு வராது, அஷாஹித் வரும். சரி ஓகே. சரி முக்சின், முக்சின் கிடையாது. அந்த பையன், அந்த பையன் ஊருக்கு போயிட்டான். அந்த கண்ணாடி போட்டிருப்பாப்புல. சரி இவருக்கு அடிச்சிருவோம். காதர்கனி என்ன இருக்காங்க. ஷாஜான் பாய் இருக்காரு. முகமது ஆசில் இருக்காப்புல. தம்ஜீது, தம்ஜீது வருவாரா நாளைக்கு? சரி அப்ப அடிச்சிருவோம் அவரே. சித்திக் பாய் இருக்காங்க. முகமது ஆரிஸ், தாகாபாய். முடிச்சுக்கலாம். நீங்க கம்மியா தானே, லாஸ்ட் தானே, விறுவிறுன்னு ஓட்டிடுவீங்களா அப்புறம் என்ன? சரி சரி. இத்ரிஸ் பாய், தாஜ் பாய் வந்திருக்காங்க. முகமது பர்சத் இருக்காங்க. தம்ஜீது, தம்ஜீது 2 இடத்துல வருது. தம்ஜீது இருக்காங்களா? இல்ல. முகமது பர்சான், பர்சான் வரலையா? சரி நாளைக்கு வராப்புலன்னு தெரியல, அவரையும் அடிச்சிருவோம். இப்ராஹிம் பாய் பாப்புலர் இருக்காங்களா? இனாமுல் ஹசன், ஃபத்தீன். ஓகே. இப்போ இவங்களோட பேர் இருக்கிறாங்க, இவங்க ஆஜராயிருவாங்க. ஓகே. நான் பெண்கள் தரப்புல டக்கு டக்குன்னு மைக்ல சொல்லுங்க. பொறுப்பாளர் மட்டும் சொல்லுங்க. முடிய போகுது, முடிய போகுது. மாஜிதா, மாஜிதா இருக்காங்க. முர்ஷிதா, முர்ஷிதா இருக்காங்க. நிஷா, நிஷா இருக்காங்க. பர்வீன் பானு இருக்காங்க. நஸ்ரீன் இருக்காங்க. ஃபாத்திமா கனி, இருக்காங்க. பரிதா இருக்கிறாங்க. சுமையா இருக்கிறாங்க. ஆனிசா இருக்கிறாங்க. மரியம் பிவி இருக்கிறாங்க. ரஹமத் நிசா இருக்கிறாங்க. ரோஸ் மரியம் இருக்கிறாங்க. சைசூரா இருக்கிறாங்க. சன்பியா இருக்கிறாங்க. சுலைகால் வரல ஆனா இருக்கிறாங்க. சரி ஓகே வந்துருவாங்க. தஸ்லீமா இருக்கிறாங்க. பரக்கத் நிசா இருக்கிறாங்க. சிக்கி இருக்கிறாங்க. ரஹீமா, யாரு? ரஹீமா, ரஹீமா இருக்காங்க. இருக்கிறாங்க. மெஹராஜ் இருக்கிறாங்க. மும்தாஜ் இருக்கிறாங்க. மேல ஆத்திஃபா இருக்கிறாங்க. சன்ஃபி இருக்கிறாங்க. சாஜிதா, சாஜிதா இருக்காங்களா யாரும்? சன்ஃபி முதல்ல நீங்க சொல்லிட்டீங்களா? சன்ஃபி முதல்ல அப்ப ஒரு சரி சரி ஓகே. ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே. அதான் சாஜிதா இருக்கிறாங்க. ஜெர்சா, ஜெர்சா இருக்காங்களா? இருக்கிறாங்க. ஜாயிரா பானு அவங்கதான் சைசுரா, அவங்க சைசூராவா? அந்த ஒரு சரி ஓகே ஓகே. சரி ஓகே இன்ஷால்லா. இது அவ்வளவுதானே, லிஸ்ட் ஓவர். அப்ப சீக்கிரம் ஓவர் செஞ்சிருங்க. அப்ப நாளைக்கு பிறை தென்பட்டதுன்னு சொல்லி சொன்னா, நாளை கழிச்சு வந்து புதூர் சங்கத்துல தைபுன் ஐக்கான் தெருல இருக்கக்கூடிய புதூர் சங்கத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய திடல்ல காலைல 7:30. ஒரு பேரு விட்டுருக்காங்க. ஜூஹி. என்ன பேரு? ஜூஹி. ஜூபி. ஜூஹி எழுதாம விட்டுட்டோம். அதுல இருக்கு, நான் எழுதாம விட்டுருப்பேன். பேர் சொல்லுங்க. ஜூ இயா ஹி ஹியா பியா. சரி ஜூகி. ஓகே. JUHI. ஓகே எழுதியாச்சு. சீக்கிரம் ஒர்க் செஞ்சிருங்க, தொழுகைக்கு டைம் ஆச்சு. அதனால வந்து பிறை தென்பட்டதுன்னு சொல்லி சொன்னா காலையில தொழுகை இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ளுங்க. அறிவிப்புகள் எல்லாத்துக்கும் வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. 7:30 சரியாக காலையில 7:30 மணி அளவுல தொழுகை நடைபெறும். அங்க விரிப்பு போடப்பட்டிருக்கும். இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா
ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய தொழுகை விருப்ப வந்து கையோட எடுத்துட்டு வந்துருங்க, சரிங்களா? ஒது செஞ்சுட்டு வந்துருங்க. இல்லைன்னு சொல்லி சொன்னா கூட அங்க இருக்குது, ஒது செய்யறதுக்கு வசதி இருக்குது. பெரும்பாலும் ஒது செஞ்சுட்டு வந்துருங்க, அதான் பெஸ்ட். சுபானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பெண்கள் ஒது செஞ்சிட்டீங்கன்னா கொஞ்சம் தகவல் கொடுங்க. அதை டிராவுக்குள்ள போட்டுருங்க. லைவ் கட் பண்ணாம